வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் 1 உறவுகளும் சார்புகளும். இந்த இயல் 1 உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு 1.7 தான் பார்க்க போகிறோம். ஸ்டாண்டர்ட் 10th கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் 1 உறவுகளும் சார்புகளும். இதில் எடுத்துக்காட்டு கணக்கு 1.7 தான் பார்க்க போகிறோம். இது பேஜ் நம்பர் 13 இருக்குது. ஃபஸ்ட்டு கணக்கை ரீட் பண்ணுவோம். எஃப்ங்கிற உறவு எக்ஸ் டு ஒய், எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையுள்ள உறவு குறிக்கக்கூடியதான் எஃப் என்ற உறவானது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 என வரையறுக்கப்படுகிறது. இங்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 -1 0 3 அப்படிங்கிற கணம் மற்றும் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் என கொண்டால் என்னெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? எஃப்பின் உறுப்புகளை பட்டியலிடுக. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க? எஃப் ஒரு சார்பாகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ்னால் என்னென்னா அது ஒய்யை குறிக்கக்கூடியது. ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், சரியா? ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ கொடுத்துருக்கூடிய எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2, சரியா? அதுக்கப்புறம் கொடுத்துருக்கூடிய எக்ஸை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப்பின் உறுப்புகளை பட்டியலிடுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, அப்படி தானே? ஸோ அப்போ அதுக்கு இப்போ இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ அந்த எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இந்த கணத்துக்குள்ள உள்ள எல்லா உறுப்புகளையும் போட்டு இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூயை கண்டுபிடிச்சிட்டோன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? இந்த எஃப்போட உறுப்புகள் கிடைச்சிரும், சரியா? ஸோ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூஸும் நம்ம அந்த இடத்துல போட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும், சரியா? ஃபஸ்ட்டு என்ன உறுப்பு இருக்குது? -2. ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துலலாம் போடணும். அப்போ எஃப் ஆஃப் -2 இஸ் ஈக்குவல் டு இது எக்ஸ் ஸ்கொயர்டு தானே? அப்போ -2 த ஹோல் ஸ்கொயர் -2, சரியா? இதுதான் எடுத்திருக்கோம். இதை எடுத்து நம்ம எக்ஸ் இருக்கக்கூடிய இதில் -2 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ தான் அதனோட உறுப்புகளை எஃப்போட உறுப்புகளை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ -2 ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு என்ன? 2 2s are 4. Minus into minus plus. So, 4 வரும். 4 minus 2 is equal to 2. 4லேருந்து 2 கழிச்சா 2 கிடைக்கும், சரியா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ -2, ஒய்யோட வேல்யூ என்ன? 2. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது, சரியா? ஸோ அப்போ -2, 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடணும். இதுதான் எஃப்போட ஃபஸ்ட் உறுப்பு, எஃப்ங்கிற உறவோட ஃபஸ்ட் உறுப்பு, சரியா? அடுத்து செகண்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? -1. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1. எக்ஸ் இருக்க இடத்துல -1 போடணும் இதில். அப்போ எஃப் ஆஃப் -1 இஸ் ஈக்குவல் டு -1 த ஹோல் ஸ்கொயர் -2 இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் என்ன? 1. மைனஸ் இன்ட்டு மைனஸ்னால் ப்ளஸ். சேம் ஒரே மாதிரி சைன் இருந்தன்னா ப்ளஸில் வரும், சரியா? மைனஸ் இன்ட்டு மைனஸ்னாலும் ப்ளஸ் தான், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்னாலும் ப்ளஸ் தான். வேறுபட்ட சைன்கள் வரும்போது தான் அந்த இடத்துல மைனஸ் அப்படிங்கிற ஒரு சைன் வரும். அப்போ இதில் மைனஸ் ஸ்கொயர்டு என்ன? ப்ளஸ், சரியா? 1 - 2 இஸ் ஈக்குவல் டு 1லேருந்து 2 கழிச்சிட்டு அது பெரிய நம்பருக்குள்ளே சைனை போடணும், சரியா? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய நம்பருக்குள்ளே சைன் முன்னாடி உள்ள சைனை போடணும். பெரிய நம்பர் என்ன? 2, சின்ன நம்பர் என்ன? 1. அப்போ 2லேருந்து 1 கழிச்சா 1 வரும். பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சைன் இருக்குது? மைனஸ் இருக்குது. அப்போ அந்த மைனஸ் சைனை போடணும். ஸோ -1, சரியா? ஸோ அப்போ எக்ஸ் என்ன? -1. எஃப் வேல்யூ அதாவது ஒய் வேல்யூ என்ன? -1. அப்போ -1, -1. இதுதான் எஃப்போட இரண்டாவது உறுப்பு. அடுத்து தேர்டு நம்பர் என்ன? உறுப்பு என்ன? 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 போடுமா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 0 ஸ்கொயர் -2. 0 ஸ்கொயர் என்ன? 0, -2 போடணும். 0 - 2 இஸ் ஈக்குவல் டு 0, 0 - 2 இஸ் ஈக்குவல் டு -2 அப்படின்னு சொல்லிட்டு வரும், சரியா? அப்போ 0, -2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறுப்பு எழுதணும். அடுத்து நாலாவது உறுப்பு என்ன கொடுத்துருக்காங்க? இதில் 3. நாலாவது நம்பர் 3 கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லிட்டு போடணும். x is equal to 3 போட்டிங்கன்னா f of 3 is equal to 3 squared minus 2. சரியா? 3 squared என்ன? 3 9
-2. 9லேருந்து 2 கழிச்சிங்கன்னா 7 கிடைக்கும். சரியா? அப்போ 3, 7 அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். எக்ஸ் வேல்யூ வந்து 3, ஒய் வேல்யூ வந்து என்ன 7. இதுதான் வந்து 4வது உறுப்பு. இப்போ நம்ம எல்லா உறுப்புகளையும் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஒவ்வொரு நம்பரையும் போட்டு வேல்யூஸையும் போட்டு எல்லா உறுப்புகளையும் கண்டுபிடிச்சிட்டோம். இதை வந்து மொத்தமாக சேர்த்து இப்படி கனமாக எழுதணும். எல்லா உறுப்புகளும் எழுதுமா? எஃப்பின் உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எஃப் இஸ் ஈக்குவல் டு கனம் ஃபஸ்ட் உறுப்பு, ரெண்டாவது கமா போட்டு ரெண்டாவது உறுப்பு, கமா போட்டு மூணாவது உறுப்பு, கமா போட்டு 4வது உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் இது கண்டுபிடிச்சிட்டோம். எஃப்பின் உறுப்புகளை பட்டியலிட்டுன்னு கேட்டிருந்தாங்களா, இது வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து எஃப் ஒரு சார்பாகுமான்னு கேட்டிருக்காங்க. சார்பாகுமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்ன கண்டிஷன்? அதாவது முதல் கணத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் இரண்டாவது நிழல் உரு வந்து இருக்கணும். ஒரே ஒரு நிழல் உரு வந்து இருக்கணும், அதான் கண்டிஷன். சரியா? முதல் கணத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் இரண்டாவது கணத்திலிருந்து ஒரே ஒரு நிழல் உரு இருந்துச்சுன்னா அந்த உறவு வந்து சார்பாகும். சரியா? அப்போ இப்போ இதை வந்து நம்ம அம்புக்குறி படத்தில் ட்ரா பண்ணுமா? எக்ஸ் வேல்யூ இங்கே கொடுத்துருந்தாங்களா, -2, -1, 0, 3. அப்படியே எழுதிக்கோங்க. -2, -1, 0, 3. அடுத்து வந்து ஒய் வேல்யூ. ஒய் வேல்யூ வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்லாம், ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படிதானே? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ, எக்ஸ் வேல்யூ போட்டு நம்ம இந்த ஒய் வேல்யூஸை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இதில். ஸோ அதை எழுதிக்கோங்க. 2, -1, -2, 7. சரியா? 2, 1, -1, -2, 7. அது 1 by 1 கீழே எடுத்து எழுதிக்கோங்க அம்புக்குறி படத்தில். இதுதான் ஒய் வேல்யூ. இப்போ வந்து இந்த உறுப்புகள் வந்து ட்ரா பண்ணுமா? இதில் வந்து -2, 2, -2லேருந்து 2க்கு ட்ரா பண்ணுங்கள். அடுத்து -1, -1, -1 to -1. அடுத்து 0 to -2, 0லேருந்து -2க்கு ட்ரா பண்ணுங்கள். அடுத்து 3, 7, 3லேருந்து 7க்கு ட்ரா பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம அம்புக்குறி படம் ட்ரா பண்ணிட்டோம். இது வந்து எஃப்ங்கிற உறவை குறிக்கக்கூடியது. சரியா? இப்போ முதல் கணத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் வந்து ஒரே ஒரு நிழல் உரு வந்து இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த எஃப்ங்கிறது வந்து ஒரு சார்பாகும். இதை எப்படி எழுதணும்னா, எஃப்பின் ஒவ்வொரு மதிப்பக உறுப்பிற்கும், இதை வந்து மதிப்பகம் சொல்லுவோம், இதை வந்து துணை மதிப்பகம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஃபஸ்ட்டு உள்ள கணத்தை மதிப்பகம் சொல்லுவோம், இரண்டாவது உள்ள கணத்தை துணை மதிப்பகம் சொல்லுவோம். அப்போ இந்த எஃப்பின் ஒவ்வொரு இந்த மதிப்பக உறுப்பிற்கும் ஒரே ஒரு நிழல் உரு உள்ளது. இதுதான் கண்டிஷன். சரியா? எனவே எஃப் ஆனது ஒரு சார்பாகும். ஓகே, இப்போ ரெண்டாவது கொடுத்துருக்கதையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதோட எடுத்துக்காட்டு கணக்கு 1.7 வந்து முடியுது. தேங்க்யூ.